இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கோடிங்கில் பண்ணுது. நிறையா டைப் ஆஃப் இது வந்து வேர்ட்ப்ரெஸ்லேயும் இருக்குது. பட் அதை விட வந்து நீங்கள் கோடிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம பண்ணது தான். அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணி இன்ஸ்டியூஷன் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ண ஒரு இதை தான் நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறேன். சப்போஸ் நீங்களும் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதுதான் என்னோடய நம்பர், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இது வந்து நம்ம என்னென்னு பார்த்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். உங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுது. உங்களுக்கு இதில் வந்து சப்போஸ் நீங்களும் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கும் ஏற்ற மாதிரி இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டேஷ்போர்டில் என்னெல்லாம் இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட் சைட் பார்க்குறது. ஸ்டூடெண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கோர்ஸை கிளிக் பண்ணால் நம்பர் ஆஃப் கோர்ஸஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து கோர்ஸ் எதுவுமே எனக்கு க்ரியேட் பண்ணலை. அது வந்து நான் உங்களுக்கு அட்மின் பேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக்கோட செக்ஷன். இது வந்து யூபிஎஸ்சியோட மெயின் கேட்டகரி கீழே நம்பர் ஆஃப் இது நம்மளுக்கு என்ன வருது. நீங்கள் போஸ்ட் போட உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதாயிரும். இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபூட்டர் வரும். இதில் வந்து இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பிளாக்கிங் தான். இது வந்து கான்டாக்டர்ஸ் பேஜ். இப்போ வந்து இந்த ஸ்க்ரோலிங் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அட்மின் பேனலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு லிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், டெமோன்னு நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிங்க் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். லிங்க் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த லிங்க்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது எங்கே வந்துடும்னா, இங்கே வந்து எனக்கு இங்கே ஸ்க்ரோலிங்கில் எனக்கு இங்கே வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது நிறைய பேருக்கு எப்படி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் டெமோங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே லிங்க் கொடுத்துருக்கீங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். இதில் தான் நம்ம இதோட வெப்சைட் கொடுத்துருக்கோம், அதனால் ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அட்மின் பேனலில் இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளாக் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல், இப்போ நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் போடுறீங்க, அந்த பிளாக் போஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோலிங்கில் கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பிளாக் ஸ்க்ரோல் அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட பிளாக்ல இருக்கிறது. இப்போ இந்த இதான் நமக்கு என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிஎஸ்சி இதெல்லாம் வந்து நமக்கு லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதை நான் டிக் மார்க் எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் அதை ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெமோங்கிற ஒன்றே மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் புதுசாக இதை வந்து நான் ஆட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எனக்கு இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 10 காமன் மிஸ்டேக்ஸ் ஃபார் வித் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து சப்போஸ் எனக்கு இதில் வந்து இது தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இதை நான் டெலீட் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெமோங்கிறது வராது, ஒன்லி ஃபார் என்ன வரும், 10 காமன் மிஸ்டேக்ஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரேஷன் மேக் அண்ட் ஹவு டு அவாய்ட் தம். ஓகே, எவ்வளோ தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே கோர்ஸஸும் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் கொண்டு வரணும், கோர்ஸையும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட் கோர்ஸ். ஸோ ஆட் கோர்ஸில் வந்து நம்ம எந்த கோர்ஸுமே நம்ம என்ன பண்ணல, இன்னும் க்ரியேட் பண்ணலை. அதனால் நமக்கு என்ன வருது, இந்த இடத்துல வந்து எம்டியாக காட்டுது. இது வந்து கோர்ஸோட ஹோம் பேஜ் நான் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆட் பண்ணும் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். அது இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 கோர்ஸ் இருக்குது, அந்த 10 கோர்ஸில் நீங்கள் ஒரு 3 கோர்ஸை மட்டும் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டுறோன்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹோம் பேஜில் காமிச்சிக்கலாம். அப்புறம் அந்த கோர்ஸ் வந்து இங்கே ஸ்க்ரோலிங்கில் ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த ஒரு கோர்ஸுமே இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம இது பண்ணலை. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த கிளைண்ட்டு மெயினாக கேட்டிருந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி 4க்கு வந்து அவங்க ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே அவங்க எது கீழே கொண்டு வந்துடுவாங்கன்னா, ஒரு கேட்டகரி நம்பர் ஆஃப் சப் கேட்டகரியாக கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க போன வருஷம் ஒரு பேட்ச் எடுத்திருப்பாங்க. அந்த பேட்சில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு ப்ரைமரி கேட்டகரியிலே ஒரு சப் கேட்டகரியில் இருக்கும். அந்த ப்ரைமரி கேட்டகரி சப் கேட்டகரி வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்த கேட்டகரி சேல் பண்ண போகிறாங்க அதை மட்டும் அதில் செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி புது கோர்ஸ் க்ரியேட் பண்ணி எக்ஸிஸ்டிங் கேட்டகரியில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆட் பண்ணிடுவாங்க. இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியல, ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியல, ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக இது பண்ண வேண்டியல. கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக வந்து ஒரு ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கேட்டகரிஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இது பண்ணணும். ஸோ டெஸ்ட் சீரிஸ் கேட்டகரி நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போதைக்கு நம்மளோட எந்த ஒரு கேட்டகரியும் இல்லை. அதில் மெயின் கேட்டகரி வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நீட்டுன்னு ஒரு கேட்டகரி வந்து நான் இப்போ இதில் க்ரியேட் பண்ணுறேன். நீட்டுன்னு க்ரியேட் பண்ணிட்டு ஆட் கேட்டகரி கொடுக்குறேன். ஸோ ஆட் கேட்டகரி கொடுத்துட்டு இந்த இதில் என்ன பண்ண போகிறேன்னா நீட்டுங்கிற கேட்டகரி கீழே நான் என்ன பண்ணுறேன்னா நீட் யூஜின்னு ஒரு கேட்டகரி வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் நீட்டுங்கிற ஒரு இது கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன் நீட் பிஜின்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட் பண்ண கேட்டகரிக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன் கொஸ்டின் பேங்க் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொஸ்டின் பேங்க் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா கேட்டகரி நீட் கேட்டகரி க்ரியேட் பண்ணிட்டு சப் கேட்டகரி நீட் யூஜி க்ரியேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே 2 கேட்டகரி இப்போ நான் ஒரே ஒரு கேட்டகரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீட்டுங்கிற க்ரியேட் பண்ணால் நீட் யூஜி பிஜி மட்டும் வருது. சப்போஸ் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே வந்து நான் இன்னொரு கேட்டகரி க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போது டிஎன்பிசின்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணுறேன். டிஎன்பிசின்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் டிஎன்பிசிக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் குரூப் 4 ஒன்று ஆட் பண்ணுறேன். சப் கேட்டகரி குரூப் 4 எக்ஸாம் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து கொஸ்டின் பேங்க் ஆட் பண்ணும்போது பாருங்கள் இப்போ நான் ஆட் கொஸ்டின் பேங்க்கில் வந்து நான் இப்போ டிஎன்பிசியை கிளிக் பண்ணால் சப் கேட்டகரிலேருந்து அந்த டிஎன்பிசிக்குள்ளது இது மட்டும் தான் வரும். இப்போ நான் நீட்டை க்ரியேட் பண்ணுறேன்னா நீட்டுக்குள்ளது மட்டும் தான் வரும். அப்போ வந்து இப்போ நீட் யூஜிக்கில் போட்டு கொஸ்டின் பேங்க் வந்து என்ன பண்ணுறேன்னா சும்மா ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பேங்க் நேம் கொடுக்குறேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேறு ஏதாவது கொஸ்டின் பேங்க் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வெப்சைட் அப்படின்னா நீட்டுக்கு ஆக்சுவலாக என்ன சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலாக நீட் ரிலேட்டடாக. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பயாலஜி. ஓகே இப்போ வந்து நியூ கியூ பேங்க் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கியூ பேங்க் அப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்டில் அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன் நீட்டை க்ரியேட் பண்ணுவேன் நீட் யூஜி அப்புறம் நீட். இப்போ நான் சப்போஸ் பிஜி க்ரியேட் பண்ணால் எனக்கு எதுவுமே வராது. காரணம் வந்து பிஜிக்கில் வந்து நம்ம எந்த ஒரு கியூ பேங்க்கை நம்ம க்ரியேட் பண்ணலை. பலி சப்ஜெக்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யூனிட் 1ன்னு போடுறேன். யூனிட் 1 போட்டு ஆட் சப்ஜெக்ட் கொடுத்துறேன். சப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் லெசனில் வந்து புதுசாக என்ன பண்ண போகிறேன் ஒரு லெசன் ஆட் பண்ண போகிறேன். நீட் யூஜி பயாலஜி யூனிட் 1. லெசன் நேம் வந்து ஃபஸ்ட் லெசன். இது வந்து நான் டெமோக்காக ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குயிஸ் டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ நேரம் அது ஓடணுங்கிற நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மினிட்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ 1 நிமிஷம் கொடுத்துருக்கேன். இதுக்கு 1 நிமிஷம் கொடுத்துட்டு மார்க் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கரெக்டான கொஸ்டின் எத்தனை மார்க் நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் ராங்கான கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவ் மார்க் கொடுக்குறதா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் நெகட்டிவ் மார்க் கொடுத்துக்கலாம். நெகட்டிவ் மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க எத்தனை மார்க் இப்போ சப்போஸ் ஒரு கொஸ்டின் கரெக்டாக எடுத்துருக்காங்க அவங்களுக்கு 1 மார்க் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கில் 1 மார்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 1 மார்க் அவங்களுக்கு கழிஞ்சு அவங்களோட மார்க் வந்து 0 ஆயிரும். இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக 0 கொடுத்துக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நியூ லெசன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நீட் யூஜி பயாலஜி யூனிட் 1 ஃபஸ்ட் லெசன். கொஸ்டின் டைட்டில் வந்து என்ன பண்ணுறேன் ஒய் நீட் சும்மா நான் இதாக கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இமேஜும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட டைட்டில் வந்து சம்டைம்ஸ் இமேஜாகவும் இருக்கும் இல்லை டெக்ஸ்ட்டாகவும் இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லா இதுக்கும் வந்து டெக்ஸ்ட்டு இதுவும் கொடுத்துருப்போம் ப்ளஸ் இமேஜும் கொடுத்துருப்போம். நீங்கள் எதுனாலும் இது பண்ணிக்கலாம். ஒய் நீட்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் கொடுக்குறேன். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்டர் கொடுக்குறேன். ஸோ நீட்டை வந்து எதுக்காக படிக்கணும் அப்படின்னா டாக்டராக வரக்கு. ஸோ அப்புறம் வந்து டாக்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து என்டர்டெய்னர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து சிங்கர் கொடுக்குறேன். இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் கரெக்டான ஆன்சர். அப்போ வந்து டாக்டர் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறேன். எக்ஸ்பிளனேஷன் வந்து பிகாஸ் எக்ஸ்பிளனேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா வந்து பிகாஸ் இட்ஸ் சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். சம்திங் ஏதாவது இது நான் ரிலேட்டடாக தான் இருக்குது. சரி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு வந்து நான் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டின் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ தான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறேன். எப்போ ஆரம்பிக்க போகிறேன்னா இப்போ வந்து மார்ச். நான் இப்போ ஏப்ரலுக்கு வந்து ஒரு புதுசாக பேட்ச் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா வந்து நீட் யூஜி பேட்ச் ஏப்ரல் 2025 நான் ஒரு பேட்ச் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா
அதே இதை வந்து நான் இப்போ இதில் கொடுத்துக்கிறேன். டெஸ்கிரிப்ஷன் கூட இதாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோர்ஸோட பிடிஎஃப். ஸோ கோர்ஸோட பிடிஎஃப் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்ன பிடிஎஃப் ஆட் பண்ணலாம் இதில்? ஸோ ஏதாவது ஒரு பிடிஎஃப் வந்து நான் இதில் இன்வாய்ஸ் மேக். ஓகே, இப்போ வந்து அதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிடிஎஃப் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி கோர்ஸோட தம்ப்நெயில். ஸோ கோர்ஸோட தம்ப்நெயில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இதில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேட்டகரி வந்து நான் நீட்டு. சப்போஸ் வந்து நான் இப்போது குயிஸ் கேட்டகரியில் வந்து நான் நீட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இது வந்து நான் சப்கேட்டரி எதுவும் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நீட் யூஜி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீட் பிஜி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து நான் நீட் யூஜி மட்டும் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீட் யூஜி மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அதுவும் இது பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும். நான் உங்களுக்கு பட் அட்மின் பேனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸோட ப்ரைஸு. கோர்ஸோட இப்போ வந்து நான் இதை ஆட் பண்ணல அப்படின்னா எனக்கு அங்கே அந்த இடத்துல இது வந்து வராது. கோர்ஸோட ப்ரைஸ் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 10 ரூபி போட்டுக்கிறேன். ஆக்சஸ் டியூரேஷன் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் 1 மந்த்து தான் இதை என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா 1 மந்த் கொடுத்துக்கலாம், இல்லை 10 மந்த் தான் 10 மந்த் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் கோர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஆட் கோர்ஸ் கொடுத்தோன்னா இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ கோர்ஸஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போ வந்து நான் பேஜை ரீலோட் பண்ணுறேன், கமிங் ஜூன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போ நம்ம ஹோம் பேஜில் போய் ஆடு கோர்ஸ் ஸ்க்ரோல் என்ன பண்ணுறேன், நீட் இப்போ நான் க்ரியேட் பண்ணது வந்துருச்சு. இந்த இடத்துல மார்க்யூ எனேபிள்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் பேஜ் வந்து ரீலோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீலோட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வரும்னா அந்த பிளாக் போட்டது வரும். அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி பேட்ச் ஏப்ரல் இது வந்துடும். இப்போ இந்த இடத்துல எம்டியாக தான் இருக்குது. இதே நான் உங்களுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன், எனக்கு இதில் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் கோர்ஸ் ஹோம் பேஜில் வந்து என்ன பண்ணிங்க, இதை வந்து ஷோ இன் ஹோம் பேஜ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஹோம் பேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது வந்து கோடிங்கில் வந்து நான் இது வேறு எது மாற்றணும், நான் மாற்றுறேன். அது வந்து ஒரு சம்திங் ஒரு யூஆர்எல் மாதிரி இருக்குது, அதை வச்சா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இமேஜ் மட்டும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து வியூ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா லாகின் டு பர்ச்சேஸ்னு வருது. அப்போ லாகின் டு பர்ச்சேஸில் என்ன பண்ணுவேன், நான் இப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வச்சுருக்கேன். ஸோ 877 இது என்னோடய நம்பர் தான், 5947. இப்போ இதில் இன்னொரு மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைனில் இப்போ சிலவங்க வந்து உங்கள்கிட்ட படிக்கிறாங்க, நீங்கள் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டேரெக்டாக ஜாயின் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் பேமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பேமெண்ட் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த கோர்ஸோட ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த கோர்ஸோட ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணால் எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே வெரிஃபிகேஷன் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து நான் இப்போ வெரிஃபை பண்ணுறேன். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்ரூவல் உங்களுக்கு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது வந்து அப்ரூவ் ஆகி உங்களுக்கு அந்த பேஜ் வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இப்போது இன்வேல்ட் ஆர்ட் ஸ்டேட். ஓகே, ஓகே இது வந்து ஒன்ஸ் அகெயின். ஸோ நான் வேறு நம்பர் கொடுத்து பார்க்கேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும், பட் அது பிரச்சனை இல்லை. இது நம்பர் ஆஃப் சிஸ்டம் வேறு. ஓகே, இப்போ வந்து அது ஆல்ரெடி என் நம்பர் அது இருக்கிறனால கொஞ்சம் அது வேறு சிஸ்டம் மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் இஷ்யூ வருது அதில். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. இப்போ மை அக்கௌண்ட்டில் போகிறேன் பார்த்தீங்கன்னா, மை அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எதுவுமே காட்டலை. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹோம் பேஜில் போய் இந்த கோர்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் கோர்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டேரெக்டாக என்ன போகும், இப்போ நீங்கள் இதில் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கூப்பன் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆல் கூப்பன்ஸில் வந்து இப்போ நான் என்ன பண்ணல, ஒரு கூப்பன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கூப்பன் கூட என்ன பண்ணுறேன்னா வெற்றின்னு கொடுக்குறேன். கூப்பனோட வெற்றின்னு கொடுத்து கூப்பனோட பெர்சன்டேஜ் வந்து 10% கொடுக்குறேன். வேலிடு வந்து என்ன பண்ணுறேன், 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துக்கிறேன். கொடுத்து க்ரியேட் கூப்பன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே இடத்துல வந்து வெற்றிங்கிறத வந்து நான் இதில் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அப்ளை கூப்பன் கொடுத்தோன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ எனக்கு வந்து 10% எனக்கு இதில் இதாகிடுச்சு. இப்போ நான் பே வித் ரேசர் பே கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேசர் பேயில் வந்து எனக்கு இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறத பற்றி ஆன்லைன் பேமெண்ட் நான் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆஃப்லைனில் வந்து என்ன பண்ண போகிறேன், அதை வந்து ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து எனக்கு எதுவுமே எனக்கு வரல.
ஒன்ஸ் அகேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மை அக்கௌண்ட்டில் வந்து நான் இப்போ ஆக்சுவலாக கூப்பன் கொடுத்து இதாகிடுச்சு இப்போது. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப்லைன் பேமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் அப்படியே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்லைனில் வந்து இப்போ நான் ஜஸ்ட்டு இதை வந்து ஆட் பேமெண்ட் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒன்ஸ் அகெயின். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இந்த அக்கௌண்ட்டில் தான் என்ன ஆகிருக்கோம், லாகின் ஆகிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா இதை கொடுத்துட்டு செலக்ட் கோர்ஸ் கொடுத்துட்டு பேமெண்ட் வந்து சும்மா பேருக்கு எவ்வளோ பேமெண்ட்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 60 ரூபா கொடுக்குறேன், கொடுத்து ரெக்கார்ட் பேமெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் பாருங்கள். இதில் வந்து வியூ பர்ச்சேஸ்ட் கோர்ஸ் வந்துடும். ஆஃப்லைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வியூ கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நீட் யூஜிங்கிற வந்துடும். பயாலஜி யூனிட் 1 ஃபஸ்ட்டு லெசனு ஸ்டார்ட் டெஸ்ட். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஒய் நீட். இப்போ வந்து டாக்டருங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், கரெக்ட் கொஸ்டின், யுவர் கொஸ்டின் வந்து ஒய் நீட்டு, யுவர் ஆன்சர் வந்து டாக்டர். இதில் நம்ம காப்பி பேஸ்ட் எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்ம டிசேபிள் பண்ணியாச்சு. இதில் வந்து எக்ஸ்பிரஷனும் நமக்கு வந்துடும். சப்போஸ் நம்ம வந்து இதில் தப்பாக கொடுக்குறோம், எக்ஸாம் வந்து தப்பாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட் ராங் இன்கரெக்ட் கொஸ்டின் போட்டு நம்மளுக்கு இதில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் பேமெண்ட்டுக்குள்ளது. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இது வந்து மேனுவல் பேமெண்ட்டு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யாரெல்லாம் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். கோர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இது வந்து ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தடு. சப்போஸ் இவங்க ஆன்லைனில் பே பண்ணியிருந்தாங்கன்னா இதில் வந்து ஆன்லைன் ப்ரைஸ் காட்டும், இதில் வந்து ஆன்லைன் காட்டும். இப்போ நம்ம ஆஃப்லைனில் தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணியிருக்காங்க அதோட லிஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி மெட்டீரியலுக்கும் அதே மாதிரி தான் ஆட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட்டு புக்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்தராக லாஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அப்புறம் வந்து மேனேஜோட பிளாக் கேட்டகரி. ஸோ பிளாக் கேட்டகரி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு இது வந்து வியூ கொரிஸ்னால் கான்டாக்ட் பேஜில் உள்ள கொரிஸ் எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் பிளாக் போஸ்ட் வந்து புதுசாக நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு இது எந்த கேட்டகரி அந்த சப் கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் உள்ள ரிலவெண்ட்டாக உள்ளது எல்லாமே வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓவரால் நம்ம இதில் உள்ளது எல்லாமே. உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு இதில் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் என்னோடய அஃபிஷியலான வெப்சைட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலெல்லாம் ஓரளவுக்கு என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.